தாய் வீடு பிப்ரவரி 2026. டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்க விரிவாக்க ஏகாதிபத்தியம். எழுதியவர் ரதன். வாசிப்பவர் கீதா சத்யகுமார். நாங்கள் சில ஆயிரம் தீவுவாசிகளை சமாதானப்படுத்தி பின்னர் புதைத்தோம். தீவுவாசிகளின் வயல்களை எரித்தோம். அவர்கள் வாழ்ந்து வந்த கிராமங்களை எரித்து அழித்தோம். எம்மை எதிர்த்தோர், எம்முடன் உடன்படாதோரை நாடு கடத்தினோம். இவ்வாறு அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ருவைன் தனது நூலில் பிலிப்பைன்ஸ் போரை பற்றி குறிப்பிடுகின்றார். அமெரிக்கா ஸ்பெயினுடன் மோதி பின்னர் டிசம்பர் 1898 $20 மில்லியன் பிலிப்பைன்ஸை ஸ்பெயினிடமிருந்து வாங்கியது. போரில் கடமை புரிந்த கேர்னல் ஒருவர் பின்வருமாறு கூறினார்: பிலிப்பைன்ஸ் மக்களில் பாதி பேரை கொல்வது அவசியம், ஏனெனில் மீதி மக்கள் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இது வழிவகுக்கும். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் வரலாற்றின் சில பக்கங்களில் ஒன்றே மேலே குறிப்பிட்டுள்ள விடயம். அமெரிக்கா எவ்வாறு உருவானது? அதாவது இன்றைய அமெரிக்கா சுதந்திரம் பெற்றபோது இருக்கவில்லை. ஜூலை 4, 1776 13 மாநிலங்களை உள்ளடக்கிய அமெரிக்கா ஐக்கிய இராச்சியத்திடமிருந்து சுதந்திரம் பெற்றது. பின்னர் 1803 லூசியானா பிரதேசத்தை பிரான்சிடமிருந்து பெற்றது. 1845 ரெக்சஸ் குடியரசு அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. பின்னர் மெக்சிகோவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ரெக்சஸ் இணைப்பால் போர் மூண்டது. 1850 கலிபோர்னியா அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. இது மிக மிக சுருக்கமான வரலாறு. விரிவான வரலாற்றில் விவகாரங்கள் பல உள்ளன. 1867 ரஷ்யா அலஸ்காவை அமெரிக்காவிற்கு விற்றது. அப்போது கனடா பிரிட்டனின் கீழ் இருந்தமையால் தனது எதிரிக்கு அலாஸ்காவை கொடுக்க மறுத்து அமெரிக்காவிற்கு கொடுத்தது. 1900 அமெரிக்கன் சமோ அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. இன்று வரை அது தொடர்கின்றது. 1893 அமெரிக்க ஹவாயை கைப்பற்றி அங்கு ஆட்சி செய்து வந்த ராணி லிலியு ஒக்கலானியின் அரசாட்சியை கவிழ்த்தது. தனது சட்டபூர்வ ஆட்சியை மீட்டெடுக்க அவர் அமெரிக்க அரசிடம் உதவி கோரினாலும் அந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது. இதனால் அதிகாரம் இழந்த நிலையில் அவர் வாழ்ந்து 1917 காலமானார். பின்னர் நீண்ட கால அரசியல் மாற்றங்களுக்கு பின் 1955 ஹவாய் அதிகாரபூர்வமாக அமெரிக்காவின் 50வது மாநிலமாக இணைக்கப்பட்டது. முதலில் அமெரிக்க வணிகர்களே ஹவாய் மீது நாட்டம் கொண்டனர். அங்கு கரும்பு உற்பத்தி நடைபெற்றது. அத்துடன் அன்னாசி பழ தோட்டங்களும் இருந்தன. பின்னர் பசிபிக் சமுத்திரத்தை கண்காணிப்பதற்கு மிக முக்கிய கேந்திர இடமாக அமெரிக்கா ஹவாயை கருதியது. எனினும் ஒரு சுதந்திர நாட்டை வலுக்கட்டாயமாக அமெரிக்கா பறித்தது. 1917 வெர்ஜின் தீவுகளை, முன்னர் டெனிஸ் மேற்கிந்திய தீவுகள், டேனிஷ் வெஸ்ட் இண்டீஸ், டென்மார்க்கிடமிருந்து $25 மில்லியன் கொடுத்து பெற்றுக்கொண்டது. பின்னர் இது US வெர்ஜின் தீவுகள் என அழைக்கப்படுகின்றது. இதன் போது அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி வுட்ரோ வில்சன், நாங்கள் கிரீன்லாந்து மீது எந்தவித இராணுவ நடவடிக்கைகளும் மேற்கொள்ள மாட்டோம் என ஒரு உறுதிமொழி வழங்கியிருந்தார். வடமேற்கு பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள நோர்தன் மரியானா தீவுகள் அமெரிக்காவிற்கு சொந்தமானவை. நோர்தன் மரியானா ஐலண்ட்ஸ் என்ற இந்த தீவுக்கூட்டம் முதலில் ஜெர்மனியிடமும் பின்னர் ஜப்பானிடமும் இருந்தது. 2ஆம் உலகப் போரின் பின்னர் அமெரிக்காவின் ஒரு பகுதியாகியது. இத்தீவு கூட்டத்திலிருந்து சுமார் 200 மைல்கள் தள்ளியுள்ள தீவு குவாம். இதனை அமெரிக்கா 1898 ஸ்பெயினிடமிருந்து கைப்பற்றியது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் மைனர் அவுட்லைங் ஐலண்ட்ஸ் என அழைக்கப்படும் 10க்கும் மேற்பட்ட தீவுகளும் அமெரிக்கா வசம் உள்ளன. இவை பசிபிக் கடல் பிராந்தியத்தில் உள்ளன. அமெரிக்காவிடம் மொத்தமாக 16 பிரதேசங்கள் உள்ளன.
அவற்றில் 11 பிரதேசங்களில் மக்கள் வாழ்வதில்லை. 1898 நடைபெற்ற ஸ்பானிஷ் அமெரிக்க யுத்தத்தின் பின்னர் போர்ட்டரிகோ, பிலிப்பைன்ஸ், கியூபா ஆகிய நாடுகளை அமெரிக்கா கைப்பற்றியது. இன்று வரை போர்ட்டரிகோ அமெரிக்காவின் ஒரு பிரதேசமாகவே உள்ளது, டெரிட்டரி. 1898 1902 வரை கியூபாவை அமெரிக்கா ஆட்சி செய்தது. சன்ஹீசர் காரிடோர் என்பது அசர்பைஜானின் பிரதான நிலப்பகுதியை அதன் வெளிப்புற பகுதியான நக்சிவன் பிரதேசத்துடன் இணைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு முன்மொழியப்பட்ட போக்குவரத்து பாதையாகும். இது சுமார் 45 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. இதனை அமெரிக்கா 2025 நடுப்பகுதியில் 99 வருட குத்தகையில் வாங்கியுள்ளது. தாய் வீடு செப்டம்பர் 2025 இதழில் விரிவான கட்டுரை இடம்பெற்றுள்ளது. உலகில் 750 பிரதேசங்களில் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன. இவற்றை விட அமெரிக்கா பின்வரும் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளது அல்லது ஆக்கிரமிக்க முயற்சித்துள்ளது. பனாமா 1989, கனடா 1983, ஈராக் 2003, ஆப்கானிஸ்தான் 2001, பே ஆஃப் பிக்ஸ் கியூபா 1961, கொண்டூராஸ் 1903, 1907, 1911, 1912, 1919, 1924, 1925. நிக்கரகுவா 1855, கியூபெக் 1775, கனடா 1812, 1815, 1837, 1866, 1920 போன்றன இதில் அடங்கும். அமெரிக்காவின் தாக்குதலுக்குள்ளான நாடுகள் கொரியா, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஈராக், ஈரான், லெபனான், சுமேரியா, யமன், குவைட், சூடான், பாலஸ்தீனியம், சோமாலியா, லிபியா, கொங்கோ, நைஜீரியா, கியூபா, குவாட்டமாலா, நிக்கரகுவா, பனாமா, கிரனடா, வெனிசுவேலா, பொஸ்னியா, செர்பியா முதலானவற்றை கூறலாம். வாழைப்பழ யுத்தம். யுனைடெட் ப்ரூட்ஸ் நிறுவனத்தை பாதுகாக்கும் நோக்குடனும் வாழைப்பழ ஏற்றுமதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் அமெரிக்கா கொண்டூராஸ், நிக்கரகுவா, கியூபா, பனாமா, டொமினிக்கன் குடியரசு, ஹெய்ட்டி போன்ற நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இது 1898 இருந்து 1934 இடையில் நடைபெற்றது. வாழைப்பழ ஏற்றுமதியை அமெரிக்க நிறுவனங்களே இந்த நாடுகளில் செய்தன. இதன் பின்னரும் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் வாழைப்பழ சர்ச்சைகள் இடம்பெற்றன. அமெரிக்காவின் ஏகாதிபத்திய நில விரிவாக்கம் 3 பிரதான கொள்கைகள் மூலம் நடைபெற்றது. மான்ட்ரோ கோட்பாடு. டிசம்பர் 2, 1823 அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜேம்ஸ் மன்ரோ காங்கிரஸில் 4 முக்கிய கொள்கைகளை அல்லது பிரகடனங்களை அறிவித்தார். ஐரோப்பிய சக்திகளின் உள் விவகாரங்களில் அல்லது போர்களில் அமெரிக்கா தலையிடாது. மேற்கு அரைக்கோளத்தில் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அமெரிக்கா அங்கீகரித்த தற்போதுள்ள காலனிகள் மற்றும் சார்பு பிரதேசங்களில் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடாது. மேற்கு அரைக்கோளம் எதிர்கால காலனித்துவத்திற்கு மூடப்பட்டுவிட்டது. மேற்கு அரைக்கோளத்தில் எந்த ஒரு நாட்டையும் ஒடுக்க அல்லது கட்டுப்படுத்த ஐரோப்பிய சக்திகளோ அரசுகளோ முயற்சித்தால் அது அமெரிக்காவிற்கு எதிரான நடவடிக்கையாக கருதப்படும். அதாவது மேற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும். இவரது காலத்தில் அமெரிக்காவும் பெரிதாக விரிவாக்கம் அடையவில்லை. லூசியானா பிரதேசத்தை இவர் பிரான்சிடமிருந்து $15 மில்லியன் வாங்கினார். ஆனாலும் 1833
பிரித்தானியா போக்லண்ட் தீவுகளை கைப்பற்றியதை அமெரிக்கா எதிர்க்கவில்லை. ரூஸ்வெல்ட் தொடர் முடிவு, இயல் விளைவு. ரூஸ்வெல்ட் கொரோலரி. அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் ஜேம்ஸ் மன்ரோவிலிருந்து மாறுபட்ட பிரகடனத்தை டிசம்பர் 6, 1904 காலப்பகுதியில் வெளியிட்டார். லத்தீன் அமெரிக்கா உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடும். நாடுகளில் நீண்ட காலமாக தவறுகள் நடைபெற்றால் அமெரிக்காவிற்கு தலையிடும் அதிகாரம் உள்ளது. இது வேறு நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் தலையிடுவதை தடுக்கும் முயற்சியாகும். லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகளின் காலனித்துவ நாடாகவே இருந்தன. ரூஸ்வெல்ட்டின் காலத்தில் அமெரிக்கா உலக போலீஸாக மாறுகின்றது. தியோடர் ரூஸ்வெல்ட்டின் உறவினரும் மற்றொரு அமெரிக்க ஜனாதிபதியுமான பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் 1934 நல்ல அயலவர் கொள்கையை, குட் நேபர் பாலிசி முன்வைத்தார். ஆனாலும் பின்னால் ஆட்சி செய்த அமெரிக்க ஜனாதிபதிகள் தியோடர் ரூஸ்வெல்ட்டின் கொள்கையையே பின்பற்றினர். மான்ரோ டாக்ட்ரின். இது டொனால்ட் ட்ரம்பின் கொள்கை. அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் மான்ரோ 1823 அறிவித்த மான்ரோ டாக்ட்ரின் இன் வெளிநாட்டு ஆதிக்க உணர்வையும் ட்ரம்ப் டாக்ட்ரினின் ஒருதலைப்பட்ச அரசியல் அணுகுமுறையையும் இணைத்து உருவான நவீன அமெரிக்க விரிவாக்க அரசியல் கொள்கையே இதுவாகும். மேற்கூறிய இரண்டு கொள்கைகளையும் இணைக்கும் கொள்கை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கு அரைக்கோளத்துக்கு அப்பாலும் அமெரிக்காவின் விரிவாக்கத்தை விரும்புகின்றார். சமீபத்தில் நியூயார்க் டைம்ஸிற்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் தனது அதிகாரம் எனது சொந்த அறநெறியால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகிறது, எனக்கு சர்வதேச சட்டம் தேவையில்லை என்று கூறினார். இரண்டாம் உலகப் போரின் பின்னர் உருவாக்கப்பட்ட உலக ஒழுங்கையும் அதனை நிலைநாட்ட அமைக்கப்பட்ட சர்வதேச நிறுவனங்களான ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றினை மதிக்காது அல்லது கருத்திற்கொள்ளாது தன்னிச்சையாக ஒரு சர்வாதிகாரி போல் செயற்படுகின்றார். ஐநாவுடன் தொடர்புடைய 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்காவை விலக்கியுள்ளார். டாலர் ராஜதந்திரம், டாலர் டிப்ளமசி. 1909 அமெரிக்க அதிபர் வில்லியம் ஹவார்ட் டிராஃப்ட் மற்றும் அவரது அமைச்சர் நொக்ஸினால் உருவாக்கப்பட்டது பிராந்தியத்தின் நிதியில் தலையிடுவதாகும். உதாரணத்துக்கு, டொமினிக்கன் குடியரசில் அதிக வருவாய் பெறும் நிறுவனமான சுங்க வரி நிறுவனத்தின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை அமெரிக்கா பெற்றது. அதேபோல் அப்போது நிக்கரகுவா அதிபரை மாற்றியது. அப்போது சீனாவிலும் அமெரிக்கா தலையிட முயற்சித்தது. அமெரிக்க கடன்களை மீளப்பெறவும் சர்வதேச நாடுகளின் பொருளாதாரத்தில் நேரடியாக தலையிட்டது. ஆனால் இன்றும் அமெரிக்கா பல நாடுகளின் பொருளாதாரத்தில் நேரடியாகவும் உலக வங்கி என்ற போர்வையிலும் தலையிட்டு வருகின்றது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அரசியல் பின்னணி. மனித இனம் தோன்றிய நாளிலிருந்து மனிதர்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றனர். பல நூற்றாண்டுகளாக இந்த புலம்பெயர்வுடன் செல்வம் மற்றும் பொருள் தேடலுக்காக கண்டம் விட்டு கண்டத்துக்கு கப்பலில் மிகவும் அபாயகரமான பயணங்களை மனிதர்கள் மேற்கொண்டார்கள். அவ்வாறு மேற்கொண்ட ஒரு பயணத்தில் கொலம்பஸ் அமெரிக்க கண்டத்தை அடைந்தார். விளைவு, அமெரிக்க கண்டத்தில் வாழ்ந்து வந்த பூர்வீக குடிகளில் 80% கொல்லப்பட்டனர். ஆரம்பத்தில் மனிதர்கள் வாழ்வை தேடியே பயணமானார்கள். பின்னர் பொருளையும் செல்வத்தையும் தேடினார்கள். அப்போதே மனிதத்தை தொலைத்து விட்டார்கள். அவ்வாறு பூர்வீக குடிகளை கொன்று குவித்த நிலத்தில் உருவாக்கப்பட்ட நாடே அமெரிக்கா. அமெரிக்கா பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து தொடர் ஆக்கிரமிப்பை உலகெங்கும் செய்து வருகின்றது. லெனின் 1917 ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் மிக உயர்ந்த கட்டம் என்ற துண்டு பிரசுரத்தில் உலகின் பெரும்பான்மையான மக்களை ஒரு சில முன்னேறிய நாடுகள் நிதி ரீதியாக கழுத்தை நெரிக்கும் என்று தெரிவித்திருந்தார். இக்கருத்தின் தொடர்ச்சியே அமெரிக்கா. அமெரிக்க முதலாளித்துவம் கடந்த நூற்றாண்டிலிருந்து உலக வரலாற்றிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த வர்க்க உணர்வுள்ள ஆளும் வர்க்கத்தை கொண்டுள்ளது.
பொருளாதாரம் மற்றும் அரசு இரண்டையும் கடந்து உள்நாட்டிலும் உலக அளவிலும் அது தன் மேலாதிக்கத்தை முன்வைத்துள்ளது. இது மதம் மற்றும் மொழி ரீதியான ஆதிக்கத்தையும் கொண்டுள்ளது. ஆளுமையுடன் கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியான சிறந்த நிர்வாக திறனையும் கொண்டுள்ளது. குறிப்பாக இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் பின்னர் உலக வல்லரசாக மாறியமைக்கு அமெரிக்காவின் முதலாளித்துவமும் அதன் சிறப்பான நிர்வாகத்திறனுமே முக்கிய காரணம் எனலாம். சந்தையை ஆட்சி செய்பவர்கள் அரசை ஆளுவதில்லை என்ற கோட்பாட்டை அமெரிக்கா இதுவரை காலமும் முறியடித்துள்ளது. ஆனால் இன்று சீனா உலக சந்தையை ஆட்சி செய்கின்றது. அதனால் அமெரிக்காவின் அரச ஆளுமையை சீனாவால் மீற முடியவில்லை. அதனால் சீனா திண்டாடுகின்றது. சந்தையையும் அரசையும் ஆளும் அமெரிக்கா சந்தையின் கூறுகளால் பாதிக்கப்பட்டு உலகை அரசாள முடியாமல் திணறுகின்றது என்பது திண்ணம். அமெரிக்காவின் நவ தாராளவாத கொள்கைகளே அதற்கு பாதிப்பாகவும் உள்ளது. முதலாளித்துவ வர்க்கத்திற்கு அதன் பொருளாதார சக்தியை அரசின் ஆட்சிக்கு மாற்றுவதற்கு தேவையான வர்க்க உணர்வு இல்லை என்று வாதிடும் பொருளியல் அறிஞர்களும் உள்ளனர். பிரெட் எல் பிளக் சமூக அரசியல் ஜனநாயகத்தை சாத்தியமாக்க விரும்பினார். அமெரிக்கா போன்ற ஒரு ஏகாதிபத்திய நாட்டில் இது சாத்தியம் அற்றது. டொனால்ட் ட்ரம்பின் அமைச்சரவையில் உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் செல்வந்தர்கள். அலன் மஸ்க் போன்ற மிகப்பெரிய செல்வந்தரே அமெரிக்க அரசு நிறுவனங்களை சீர்திருத்துகின்றார். இந்நிலையில் சமூக அரசியல் ஜனநாயகம் எவ்வாறு சாத்தியப்படும்? அரசின் பொதுத்துறையும் சந்தையின் தனியார் துறையும் இங்கே இணைக்கப்படுகின்றது. மூலதன ஆட்சியின் கீழ் பொதுமக்கள் அல்லது பிரஜைகள் அரசிலிருந்து விலக்கியே வைக்கப்படுகின்றனர். தாராளவாத ஜனநாயக ஒழுங்கில் கூட முதலாளித்துவ வர்க்கம் அரசு வழியாக ஒரு ஆளும் வர்க்கமாக செயற்பட ஏராளமான வழிகளை கொண்டுள்ளது என்பது நீண்ட காலமாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. முதலாளித்துவ சமுதாயத்தில் அரசு முதலாளித்துவ வர்க்கத்தால் ஆளப்பட்டது என்ற மார்க்சின் கருத்து இங்கு உறுதியாகின்றது. நவீன அரசின் நிர்வாகம் என்பது முழு முதலாளித்துவ வர்க்கத்தின் பொதுவான விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான ஒரு குழு மட்டுமே என்பது மார்க்சின் கருத்து. மூலதன குவிப்பு என்பது முதலாளித்துவ நாடுகளில் அவசியமாகின்றது. பொருளாதாரம் மற்றும் அரசியல் கட்டமைப்பினை தீர்மானிக்கும் சக்தியாக பெரும் வணிக நிறுவனங்கள் இயங்கும் பொழுது மூலதன குவிப்பு சாத்தியப்படுகின்றது. தேர்தல்களில் பெரும் நிறுவனங்களின் நோக்கமே வெற்றியை பெற்றுக் கொடுக்கின்றது. பெரும் நிறுவனங்களின் பணத்திலேயே கட்சிகள் இயங்குகின்றன. மத்திய வங்கியின் நடவடிக்கைகள் அனைத்தும் சுயமானவை என்று கூறப்பட்டாலும் பெரும் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உள்ளன. அமெரிக்காவின் நிதி மூலதன முதலாளிகளே அமெரிக்க ஆளும் வர்க்கத்தை உருவாக்குகின்றார்கள். முதலாளித்துவ வர்க்கம் தனது பரந்த வெளிப்புற வர்க்க பொருளாதார சக்தியின் மூலம் மறைமுகமாக அரசை கட்டுப்படுத்துகிறது. இரண்டாம் உலகப் போரின் பின்னர் இரண்டாம் உலகப் போர் ஏகாதிபத்தியத்தின் வடிவங்களில் ஒரு பெரிய மாற்றத்துடன் முடிவடைந்தது. நிரந்தர மோதலில் தோன்றும் ஏகாதிபத்தியங்களின் பெருக்கத்திற்கு பதிலாக ஒரு கூட்டு ஏகாதிபத்தியத்தை இப்போர் உருவாக்கி கொடுத்தது. இந்த கூட்டு ஏகாதிபத்தியம் உலக முதலாளித்துவ அமைப்பின் மையங்களின் குழுமத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. அமெரிக்கா, கனடா, மேற்கு மத்திய ஐரோப்பா, ஜப்பான் என ஏகாதிபத்திய விரிவாக்கத்தின் இந்த புதிய வடிவம் அதன் வளர்ச்சியின் பல்வேறு கட்டங்களை கடந்து வந்துள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய அமெரிக்கா ஒரு உலகளாவிய வல்லரசாக உயர்ந்தது மற்றும் அனைத்து மக்களுக்கும் அல்ல என்றாலும் உரிமைகளின் சுய அறிக்கையிடப்பட்ட உலகளாவிய பாதுகாவலராக குளோபல் சூப்பர் பவர் மாறியது. அமெரிக்கா தனது ஏகாதிபத்திய வரம்பை விரிவுபடுத்தும் வெளியுறவு கொள்கை கருவியாக உரிமைகளை பயன்படுத்தியுள்ளது. மனித உரிமைகள் என்பது தேசிய விடுதலை போராட்டங்களுக்கு ஒரு தாராளவாத பார்வையை முன்வைக்கின்றது. இது அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளுக்கு சாதகமாக அமைகின்றது. தேவையேற்படின் அந்த நாடுகளை கட்டுப்படுத்த மனித உரிமை மீறலை கைகளில் எடுக்கின்றது. பல தேசிய இயக்க போராட்ட இயக்கங்கள் ஏகாதிபத்திய நாடுகளால் அழிக்கப்பட்டுள்ளன.
மனித உரிமைகள், உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் ஒடுக்குமுறை அமைப்புகளின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதற்கான கோரிக்கைகளை அடக்க உதவியது. அமெரிக்காவால் ஆட்சி மாற்றப்பட்ட எந்த நாடும் பின்னர் பொருளாதார ரீதியாகவோ பாதுகாப்பு மற்றும் சமாதான ரீதியாகவோ முன்னேறவில்லை. இதுவே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தேவையாகவும் இருந்தது. போருக்கு பிந்தைய சர்வதேச நிறுவனங்களின் மறுசீரமைப்பு காலனித்துவ வன்முறையின் வரலாற்று கட்டமைப்புகளுடன் ஒரு உடைவை ஏற்படுத்தவில்லை என ராண்டல் வில்லியம்ஸ் வாதிடுகின்றார். சோவியத் யூனியனும் அதன் நட்பு நாடுகளும் தங்கள் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியது. இத்தகைய ஜனநாயக விழுமியங்களின் பெயரால் அமெரிக்கா போரை நடத்தியது. அத்தகைய கொடுங்கோன்மைக்கு எதிராக சுதந்திரம் மற்றும் உரிமைகளின் கலங்கரை விளக்கமாக அமெரிக்கா வலுவாக நின்றது என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து தனது ஏகாதிபத்திய விரிவாக்கத்தை செயற்படுத்தியது. கொரியா முதல் வியட்நாம் வரை, ஆப்கானிஸ்தான் முதல் மத்திய அமெரிக்க போர்கள் வரை அதன் நேரடி மற்றும் மறைமுக இராணுவ ஈடுபாடுகள் பெரும் அழிவையும் மரணத்தையும் ஏற்படுத்தி புலம்பெயர்ந்தோரை தங்கள் உயிர் வாழ்வுக்காக நகர்த்த கட்டாயப்படுத்தியது. இந்த போர்கள் மில்லியன் கணக்கானவர்களின் வாழ்க்கையை சிதைத்தன. மத்திய அமெரிக்க நாடுகளை தனது நலன்களுக்காக சூறையாடிய அமெரிக்கா அதே மக்கள் அமெரிக்காவினுள் நுழைந்த போது வன்முறையை பிரயோகித்து அவர்களை வெளியேற்றுகின்றது. சில காலம் வரை மிக குறைந்த வேதனத்தில் இவர்களது இரத்தங்களை உறிஞ்சிய அமெரிக்க நிறுவனங்கள் இச்சூழ்நிலையில் ஒன்றுமே பேசாது அமைதி காக்கின்றன. உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வழங்கும் இந்த தாராளவாத போர்கள் பனிப்போரின் முடிவுக்கு அப்பாலும் தொடர்ந்தன. சோவியத் ஒன்றியம் வீழ்ச்சியடைந்த போதிலும் மதிப்புகளின் புதிய எதிரிகள் தோன்றினர். அமெரிக்க அரசுக்கு ஒரு நிரந்தர எதிரி தேவை. எப்போதும் களத்தில் போராட்டம் ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் ஒருபோதும் அவை தோற்கடிக்கப்பட முடியாத போராட்டமாக வலுப்பெறும். போராட்டச் சூழலில் எதிரியின் உருவம் மற்றும் இருப்பிடம் மாறுகிறது. ஆனால் ஒரு எதிரி கற்பனை செய்யப்படுவார் என்பது உறுதி. பயங்கரவாதத்திற்கு எதிரான நிரந்தர போருக்கு நேரத்திலோ அல்லது இடத்திலோ எல்லைகள் இல்லை. செப்டம்பர் 11, 2001 பேரழிவுகரமான பயங்கரவாத தாக்குதல்களுக்கான பழிவாங்கும் நடவடிக்கையில் 9/11 உடன் எந்த தொடர்பும் இல்லாத சாதாரண ஆப்கானியர்களை அமெரிக்கா குண்டுவெடிப்பு, தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைக்கு உட்படுத்தியது. முதல் பெண்மணி லாரா புஷ் எங்களிடம் கூறியது போல், நாம் மனித நேயத்தில் ஒன்றுபட்ட நாகரீக மக்கள். இந்த போரின் மூலம் 2 மில்லியன் ஆப்கான் கணவனை இழந்த பெண்களுக்கு சுதந்திரத்தையும் உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கும் சமூக கடமை எமக்குள்ளது. We civilized people united in our common humanity had a special responsibility to deliver freedom and rights to Afghan women by waging war, leaving 2 million widows. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியின் பின்னர் இரண்டாம் உலகப் போர் ஐரோப்பா, சோவியத் யூனியன், சீனா மற்றும் ஜப்பானை அழித்தது. இது அமெரிக்காவிற்கு பெருமளவில் உதவி புரிந்தது. அமெரிக்காவின் வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பம் அமெரிக்க பெரும் நிறுவனங்களுக்கு உலக சந்தையை திறந்துவிடச் செய்தது. அத்துடன் ஜப்பானுக்கு அணுகுண்டுகள் வீசிய பின்னர் இராணுவ ரீதியாகவும் அமெரிக்கா மீது உலக நாடுகளுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியையும் அமெரிக்கா திட்டமிட்டே செயற்படுத்தியது. இதன் பின்னர் ரஷ்யாவினுள் அமெரிக்க வணிகர்கள் தங்களது நிறுவனங்களை நிறுவினார்கள். இன்றும் மாஸ்கோவில் அமெரிக்க தனியார் வைத்தியசாலைகள் உள்ளன. உக்ரைனின் போருக்கு முன்பாக பல அமெரிக்க நிறுவனங்கள் இயங்கின. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியானது ஒற்றை வல்லரசாக அமெரிக்காவை மாற்றியது. பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அமெரிக்கா உலகை ஆட்சி செய்தது. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியும் தேசிய விடுதலை இயக்கங்களில் இருந்து பிறந்த ஜனரஞ்சக தேசியவாத ஆட்சிகளின் மூச்சு திணறலும் அமெரிக்காவின் ஏகாதிபத்திய திட்டத்தை மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் தீவிர வீரியத்துடன் பயன்படுத்த அனுமதித்தது. நவ தாராளவாத கொள்கைகளும் உலகமயமாதலும் அமெரிக்காவிற்கு பெருமளவு உதவி செய்தது.
தானியங்கள் தொடங்கி எண்ணெய், கனரக இயந்திரங்கள், ஆயுதங்கள் விற்பனை என அமெரிக்கா வணிகர்கள் செல்வத்தை குவித்தனர். ரீகனின் அமைச்சர் ஹென்றி கீசிங்கர் சீனாவை அமெரிக்க நிறுவனங்களுக்கு திறந்துவிட உதவி செய்தார். இது அமெரிக்க நிறுவனங்களுக்கு மேலும் மூலதன குவியலுக்கு உதவி புரிந்தது. இலகுவான, இறுக்கமான சட்டங்கள் இன்றிய நாடுகளில் குறைந்த வேதனத்திற்கு பொருட்களை உற்பத்தி செய்ய முடிந்தது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்பது ஒரு உணர்ச்சிகரமான சொற்றொடர். அமெரிக்காவின் ஆளும் வர்க்கம் உலகத்தின் மீது அதன் ஏகபோக ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கும் திறன் கொண்ட எந்த ஒரு பொருளாதார மற்றும் இராணுவ சக்தியையும் அது ஏற்றுக்கொள்ளாது என்று வெளிப்படையாக அறிவிக்கிறது. இச்சக்திகளை அல்லது அரசுகளை ஒடுக்குவதற்கான போர்களில் அமெரிக்கா நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டது. 3 முக்கிய சாத்தியமான எதிரிகள் இங்கு குறிவைக்கப்படுகிறார்கள். முதலாவதாக ரஷ்யா. சோவியத் யூனியனுக்கு பிறகு அதன் சிதைவு அமெரிக்காவின் முக்கிய மூலோபாய நோக்கமாக உள்ளது. ரஷ்ய ஆளும் வர்க்கம் இதை இன்னும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. புட்டினின் வருகையை அடுத்து அமெரிக்காவிற்கு தனது நோக்கத்தை ரஷ்யாவில் நிலைநாட்ட முடியாதுள்ளமை மறுக்க முடியாதது. அமெரிக்காவிற்கு புதிய போட்டியாளராக புட்டின் தோன்றினார். அழிக்கப்பட்ட ரஷ்ய எதிரியை நிரந்தரமாகவும் முழுமையாகவும் அழிப்பதே அவர்களின் முதல் வழி. 2வது இடத்தில் சீனா உள்ளது. அதன் வளர்ச்சி மற்றும் பொருளாதார வெற்றி அமெரிக்காவை கவலைப்படுத்துகிறது. அமெரிக்க நோக்கம் இந்த பெரிய நாட்டை சிதைப்பதாகும். உலகின் புதிய எஜமானர்களின் இந்த உலகளாவிய பார்வையில் ஐரோப்பா 3வது இடத்தில் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம். டொனால்ட் ட்ரம்பின் ஏகாதிபத்திய வெளியுறவு கொள்கை. டொனால்ட் ட்ரம்ப் 2.0 ஆட்சியில் மேற்கூறப்பட்ட 3 எதிரிகளையும் அழிப்பதில் குறியாக இருக்கின்றார். சீனாவை பொருளாதார ரீதியாக தோற்கடிக்க வேண்டும். சீனாவின் பட்டுப்பாதை அமைப்பை உடைக்க வேண்டும். உக்ரைனின் போர் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக பாதித்துள்ளது. இராணுவ ரீதியாக ரஷ்யா தனது விரிவாக்கத்தை செயற்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. அண்மைய உதாரணங்கள் சிரியா, வெனிசுவேலா, ஈரான். டொனால்ட் ட்ரம்ப் வெற்றிகரமாக வெள்ளை மாளிகைக்கு திரும்புவதற்கு சில நாட்களுக்கு முன்பு உயர் தொழில்நுட்பத் துறையை அடிப்படையாக கொண்ட ஒரு செல்வந்த குழு மற்றும் அரசியலில் கருப்பு பணத்தை நம்பியிருப்பது அமெரிக்க ஜனநாயகத்தை அச்சுறுத்துகிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. ட்ரம்பின் உதவியாளர் ஸ்டீஃபன் மில்லர் CNN-இடம் கூறியது போல், சர்வதேச நல்லொழுக்கங்கள் மற்றும் மற்ற எல்லாவற்றையும் பற்றி நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பேசலாம். ஆனால் நாம் ஒரு உலகில் வாழ்கிறோம். நிஜ உலகில் அது வலிமையால் நிர்வகிக்கப்படுகிறது. அது சக்தியால் நிர்வகிக்கப்படுகிறது. அது அதிகாரத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இவை உலகின் இரும்பு சட்டங்கள். இந்த நூற்றாண்டு முழுவதும் அமெரிக்க அதிகாரிகள் போர்கள் மற்றும் தலையீடுகளை ஜனநாயகத்தை பாதுகாப்பது, ஆக்கிரமிப்பை நிறுத்துவது அல்லது மிக சமீபத்தில் மனிதாபிமான கடமைகளை செய்வது பற்றிய சொல்லாட்சிகளுடன் நியாயப்படுத்தியுள்ளனர். ஆனால் இவை வெறுமனே அமெரிக்க கொள்கையின் உண்மையான குறிக்கோள்களை உள்ளடக்கியது. பெரிய வணிகங்களுக்கு உலகை பாதுகாப்பாக மாற்றுவதற்குமான செயற்பாடாகும். வளைகுடா போருக்கு பிறகு ஜனாதிபதி புஷ் கூறியது போல், நாங்கள் சொல்வதெல்லாம் செல்கிறது. What we say goes. அமெரிக்கா ஏகாதிபத்திய சாம்ராஜ்யம் தனது ஏகாதிபத்திய அதிகாரத்தை மற்ற நாடுகள் மீது விரிவுபடுத்தியுள்ளது. அவற்றின் உரிமைகளை மறுக்கின்றது. முரண்பாட்டுக்கு எதிராக ட்ரம்பின் வெளியுறவு கொள்கையில் ஒரு ஒத்திசைவான ஏகாதிபத்திய கட்டமைப்பு இல்லை என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இது தனிப்பட்ட பழிவாங்கல் மற்றும் தேர்தல் கணக்கீடுகளால் இயக்கப்படும் தற்காலிக முடிவுகளை பிரதிபலிக்கிறது என்பது அவர்களது வாதமாகின்றது. பொய்களால் உலகை கட்டமைக்க டொனால்ட் ட்ரம்ப் முயல்கின்றார். வெனிசுவேலா எண்ணெய் எமது திருடப்பட்ட எண்ணெய் என்கின்றார். அதேபோல் பனாமா கால்வாய், மெக்சிகோ, கனடா, கொலம்பியா போன்ற நாடுகள் பற்றி தவறான கருத்துக்களை முன்வைக்கின்றார். இதனை அவரது அமைச்சரவையும் ஆமோதிக்கின்றது. தனக்கு எதிராக கருத்து கூறுபவர்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அழிக்க முயல்கின்றார்.
சீனாவை பற்றி அவரது ஊசலாடும் நிலைப்பாடுகள் மாறி மாறி மோதல் மற்றும் சமரசம் என தொடர்கின்ற நிலையில் வடகொரியா அதிபருடனான உறவு, புட்டினுடனான உறவு ஒரு முறையான நிகழ்ச்சி நிரலை விட ஒரு தளம்பலான மேம்போக்கான நிலையாகவே வெளிப்படுகின்றது. அமெரிக்க போர்களும் வன்முறைகளும் அரசியல்வாதிகளின் விருப்பங்களிலிருந்து அல்ல, ஆனால் அமைப்பின் இயல்பிலிருந்தே உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். முதலாளித்துவம் என்பது அனைத்து வளங்களையும் சொந்தமாக வைத்திருக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் ஒரு சிறுபான்மையினரால் உலக மக்கள் தொகையில் பெரும்பான்மையினரை சுரண்டுவதை அடிப்படையாக கொண்டது. 2025 பிப்ரவரியில் ஐநாவில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை கண்டிக்க அவரது நிர்வாகம் மறுத்தது. இது கூட்டு பாதுகாப்பு வழிமுறைகளை நிராகரிப்பதை குறிக்கிறது. தென்சீன கடலில் சீனாவின் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரேனிய பிரதேசங்களை ரஷ்யா ஒருங்கிணைத்ததில் காணப்படுவது போல் சர்வதேச சட்டத்தை மீறுவதற்கு இந்த வெற்றிடம் சர்வாதிகார ஆட்சிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது. சீனாவை எதிர்ப்பதற்கு ஈடாக கிழக்கு ஐரோப்பாவை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க முன்மொழியப்பட்ட பெரிய பேரம் மேற்கத்தேய கூட்டணியை உடைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கிடையில் உக்ரைனை முற்றிலுமாக கைவிடுவதற்கான ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் ரஷ்யா விரிவாக்கத்தை மேலும் ஊக்குவிக்கக்கூடும். பெரும் வல்லரசுகள் பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆயுதங்களாகவும், கட்டணங்களை அந்நிய செலாவணியாகவும், நிதி உள்கட்டமைப்பை வற்புறுத்தல்களாகவும், விநியோக சங்கிலிகளை சுரண்டப்பட வேண்டிய பாதிப்புகளாகவும் பயன்படுத்த தொடங்கியுள்ளன என சர்வதேச பொருளாதார அரங்க மாநாட்டில் ஜனவரி 20, 2026 உரையாற்றிய கனேடிய பிரதமர் மார்க் கார்னி கூறியது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலா அதிபரை கடத்தியமையை மேற்கு நாடுகள் கண்டிக்கவில்லை. ஆனால் டென்மார்க் காலனித்துவ நாடான கிரீன்லாந்தை டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு தேவை என்று கூறியவுடன் முரண்படுகின்றனர். புட்டின் உக்ரைனை ஆக்கிரமிக்க கூறிய காரணத்தையே ட்ரம்ப் கூறுகின்றார். அங்கு ஐரோப்பா, இங்கு சீனா மற்றும் ரஷ்யா, இன்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், நேட்டோ, கனடா போன்ற மேற்கு நாடுகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக முறையான கருத்து கூற முடியாத நிலையில் உள்ளன. இது அவர்களது பலவீனத்தையே காட்டுகின்றது. குறிப்பாக காசா மக்களை அழித்த பின்னர் காசாவின் சமாதான ஒப்பந்தத்தில் இதே மேற்கு நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுகின்றன. மேற்கு நாடுகளின் பலவீனம் புதிய நடுத்தர சக்திகளை உருவாக்குகின்றது. சீனா, ரஷ்யாவிற்கு அப்பால் இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் புதிய சக்திகளாக மாறி வருகின்றன. வர்த்தகம் மற்றும் இராணுவ மோதல்கள் அதிகரித்தல். ட்ரம்ப் தனது 2வது பதவிக்காலத்தில் அமெரிக்காவின் பொருளாதார தேசியவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வாய்ப்பு உள்ளது என்றே கூறலாம். இதன் விளைவாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனாவிடமிருந்து பதிலடியாக சுங்க கட்டணங்கள் விதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகும். இந்நடவடிக்கைகள் முழு அளவிலான வர்த்தக போருக்கு வழிவகுத்து உலக சந்தைகளில் நிலைகுலைவை ஏற்படுத்துவதோடு பணவீக்கம் மற்றும் விநியோக சங்கிலி இடையூறுகளை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும். இராணுவ ரீதியாக கிரீன்லாந்து அல்லது பனாமா கால்வாய் தொடர்பான ஆத்திரமூட்டும் அணுகுமுறைகள் டென்மார்க் அல்லது பனாமாவுடன் மோதல்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இத்தகைய சூழ்நிலைகள் நேட்டோ அமைப்பை எதிர்பாராத மோதல்களுக்குள் இழுக்கும் சாத்தியத்தையும் கொண்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்படும் புதிய உலக ஒழுங்கானது தற்சமயம் ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசுகளை ஏற்றுக்கொள்கின்றது. அதே சமயம் இந்த நாடுகளின் பெயரிலேயே அமெரிக்க அரைக்கோளத்தினை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயல்கின்றது. இது அரசியல், சமூக, பொருளாதார, சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்பிரதேசத்தில் சீனாவையோ புட்டினையோ ஐரோப்பிய ஒன்றியத்தையோ காலூண்ட விடுவதை தடுக்கும். இதில் வெற்றி பெற்றால் அமெரிக்கா தனது நகர்வுகளை ஐரோப்பா மற்றும் ஆசியா மீதும் நகர்த்தும். இன்றைய நிலையில் அமெரிக்க அரசின் மொத்த அரசு கடன் $27 டிரில்லியன் தாண்டியுள்ளது. ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, சீனா போன்ற நாடுகள் அமெரிக்க கடன் பத்திரங்களை வாங்கியுள்ளன. இவற்றினை இந்த நாடுகள் தொடர்ந்து மதிப்பளித்து விற்காமல் இருப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப்
2.0 சுங்கவரி அதிகரிப்பு, ஆக்கிரமிப்பு என மிரட்டி வருகின்றது. அது மாத்திரமன்றி தனது ஆயுத பலத்தினாலும் மிரட்டி வருகின்றது என்றும் கூறலாம். நான் ஒரே பேரரசாக இருக்க விரும்புகிறேன் என ட்ரம்ப் கூறியதே நடைபெறுகின்றது. இன்றைய நாளில் உலகின் தனிக்காட்டு ராஜா டொனால்ட் ட்ரம்ப் என்பதே உண்மை. ஆனால் வரும் காலம் அமெரிக்காவிற்கு ஒளிமயமானதல்ல. நன்றி.